இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சியில் நாடாளுமன்றத்தில் அரசியல் கட்சிகள் எழுப்பும் எந்தவொரு விவகாரம் குறித்தும் விவாதிக்க அரசு தயார். பிரதமர் நரேந்திர மோடி. பெகாசஸ் விவகாரம் இந்தியாவின் ஜனநாயக பண்புகள் மற்றும் அமைப்புகளுக்கு களங்கம் கற்பிக்கும் நோக்கம் கொண்டவை. தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். தெற்காசியாவிலேயே தமிழ்நாட்டை தொழில் தொடங்க உகந்த மாநிலமாக மாற்றுவதை இலக்கு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகள் கோலாகல தொடக்கம். தேசிய கொடியை ஏந்தி அணிவகுத்துச் சென்ற இந்திய குழுவினரை பார்த்த பிரதமர் பெருமிதம். மற்றும் மும்பையில் பலத்த மழை, பெருவெள்ளம், 130க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் அரசியல் கட்சிகள் எழுப்பும் எந்த ஒரு விவகாரம் குறித்தும் விவாதிக்க அரசு தயாராக உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். இம்மாதம் 19ஆம் தேதி அன்று தொடங்கிய நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்துவது குறித்து அனைத்து கட்சி தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார். அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்க்கட்சிகளின் கருத்துக்களுக்கு உரிய மதிப்பளித்து விவாதங்கள் நடத்தப்படும் என்று கூறியதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் சிங் ஜோஷி செய்தியாளர்களிடம் கூறினார். கொரோனா பற்றிய விவாதத்தில் பங்கேற்று பேசிய மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே கொரோனா தொற்றால் மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்தும் தொற்றை தடுக்க மருத்துவர்களும் சுகாதாரத்துறை ஊழியர்களும் மேற்கொண்ட பணிகளை பாராட்டியும் பேசினார். முன்னதாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதிக்கு சென்று ஆந்திர பிரதேச மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று கோஷம் எழுப்பினார்கள். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையையும் உயிர் இழந்தவர்களின் எண்ணிக்கையையும் குறைத்து காட்டுமாறு மத்திய அரசு ஒருபோதும் தெரிவிக்கவில்லை என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா விளக்கம் தெரிவித்துள்ளார். இதன் பின்னர் அவையில் பேசிய மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கொரோனா தொற்று பாதிப்பு மற்றும் உயிரிழப்பு எண்ணிக்கையை குறைத்து காட்டுமாறு எந்த மாநில அரசையும் மத்திய அரசு கேட்டுக்கொள்ளவில்லை என்று விளக்கம் அளித்தார். கொரோனா தடுப்பூசிகள் மீதும் இந்திய விஞ்ஞானிகள் மீதும் பொதுமக்கள் நம்பிக்கை வைத்து தகுதி வாய்ந்த அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கோடை காலத்தில் அதிகரித்த மின்சார தேவைக்கேற்ப மின் உற்பத்தி மையங்கள் அதிக திறனுடன் செயல்படுவதை உறுதி செய்ய பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக மத்திய எரிசக்தி துறை அமைச்சர் ஆர்.கே. சிங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மாநிலங்களவையில் அளித்துள்ள பதிலில் அனல் மற்றும் நீர்மின் உற்பத்தி நிலையங்களில் திட்டமிடப்பட்ட மின்தடைகள் எல்லாம் மின் தேவை குறைவான நேரத்திற்கு மாற்றி அமைக்கப்பட்டதாகவும் கட்டாய மின் நிறுத்தம் குறித்து அவ்வப்போது ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவித்தார். மின்சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க மின்சக்தி சாதனங்களின் இறக்குமதியை குறைப்பதற்காக தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மின்சாதன உற்பத்தி மண்டலங்கள் அமைக்கும் திட்டம் கொண்டுவரப்பட்டதாகவும் அமைச்சர் ஆர்.கே. சிங் தெரிவித்தார். கொரோனா தொற்று தொடர்பாக எதிர்க்கட்சிகள் செய்து வரும் பொய் பிரச்சாரத்தை முறியடிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தினார். புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நாடாளுமன்ற கூட்டத்திற்கு முன்பாக பிஜேபி எம்பிகள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி கொரோனா பிரச்சினை குறித்தும் தடுப்பூசி குறித்தும் காங்கிரஸ் செய்து வரும் பொய் பிரச்சாரங்களை பிஜேபி எம்பிக்கள் முறியடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மக்கள் பிரச்சனைகளை பற்றி கவலைப்படாமல் எதிர்க்கட்சிகள் பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி 100 ஆண்டுகளுக்கு பிறகு இத்தகைய பெருந்தொற்று ஏற்பட்டுள்ளதால் கொரோனா பிரச்சனையை மனிதாபிமான பிரச்சனையாக அரசு கருதுவதாகவும் இது அரசியல் விவகாரம் அல்ல என்றும் பிரதமர் கூறியதாக தெரிவித்தார். மாநிலங்களவையில் பேசிய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பெகாசஸ் விவகாரம் தொடர்பாக கடந்த 18ஆம் தேதி ஊடகங்களில் வெளியான செய்திகள் இந்தியாவின் ஜனநாயக பண்புகள் மற்றும் ஜனநாயக அமைப்புகளுக்கு களங்கம் கற்பிக்கும் நோக்கம் கொண்டவையாக உள்ளன என்றார். இந்த செய்திகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்றும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் இதனை மறுத்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியாவுக்கும் நேபாளத்திற்கும் இடையே ஆழமான மக்கள் உறவுகளை வலுப்படுத்தப்படுவதை ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். நேபாள நாடாளுமன்றத்தில் அந்நாட்டு புதிய பிரதமர் ஷேர் பகதூர் டியூபா நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றதை அடுத்து அவருக்கு பிரதமர் மோடி அனுப்பியுள்ள வாழ்த்துச் செய்தியில் இதனை தெரிவித்தார். ட்விட்டரில் இந்த வாழ்த்துச் செய்தியை தெரிவித்துள்ள பிரதமர் மோடி,
இரு நாடுகளுக்கும் இடையில் அனைத்து துறைகளிலும் நிலவும் தனித்தன்மையான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த பாடுபட போவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்திய பிரதமருடன் நெருங்கிய ஒத்துழைப்பை எதிர்நோக்கி இருப்பதாகவும் இரு நாடுகளுக்கு இடையேயும் இரு நாட்டு மக்களுக்கு இடையேயும் நிலவும் உறவுகளை வலுப்படுத்த உழைக்கப் போவதாகவும் நேபாள பிரதமர் ஜூபா தமது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் விளையாட்டுத்துறையை வலுப்படுத்தும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் கூறினார். தடகள வீரர்களுக்கு குறைந்த செலவில் சிறப்பான பயிற்சி அளிக்கும் வகையிலும் பயிற்சியாளர்கள், பணியாளர்கள், விளையாட்டு உபகரணங்கள் கொள்முதல் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளுக்கு நிதி உதவி அளிக்கும் வகையிலும் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதனிடையே மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்து மூலம் அவர் அளித்த பதிலில் ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் பெறும் நபர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் வகையில் பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் வீரர்களுக்கு வழங்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் வீரர்கள் தடையின்றி பயிற்சி மேற்கொள்ளும் வகையில் பல்வேறு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தனித்துவம் வாய்ந்த எஃகு இரும்பு தொழில்களுக்கு உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை செய்தியாளர்களிடம் விளக்கிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் 5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட உள்ள இத்திட்டத்திற்கு 6322 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றார். இது தவிர யூனியன் பிரதேசமான லடாக்கில் மத்திய பல்கலைக்கழகம் ஒன்றை அமைக்கவும் லடாக் ஒருங்கிணைந்த கட்டமைப்பு மேம்பாட்டுக் கழகம் ஒன்றை தொடங்கவும் அமைச்சரவை கூட்டத்தில் அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார். குழந்தைகளுக்கு தனிப்பட்ட முறையில் கல்வி அறிவு புகட்டுவதில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தலாம் என குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்தார். ஜிண்டால் சர்வதேச பல்கலைக்கழகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த உலக பல்கலைக்கழகங்களின் மாநாட்டு தொடக்க நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய அவர், வகுப்பறைகளில் அமர்ந்து கல்வி பயிலும் வழக்கமான நடைமுறைக்கு ஆன்லைன் கல்வி முறை ஒருபோதும் ஈடாகாது என்றார். ஆஃப்லைன் மற்றும் ஆன்லைன் ஆகிய 2 முறைகளிலும் உள்ள சிறந்த அம்சங்களை ஒருங்கிணைத்து எதிர்கால தேவைக்கேற்ற கலப்பு கல்வி முறையை உருவாக்க வேண்டியது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். நம் நாட்டின் பண்டைக்கால வேதங்கள் மற்றும் உபநிடதங்கள் போதிக்கும் செழுமையான வரலாற்றின் அடிப்படையில் உலக அளவில் கல்வியில் சிறந்த நாடாக இந்தியாவை மாற்ற பாடுபட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகளை சிபிஎஸ்இ பள்ளிகள் இறுதி செய்வதற்கான தேதியை வரும் 25ஆம் தேதி வரை சிபிஎஸ்இ நீட்டித்துள்ளது. ஊரடங்கு காரணமாக 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டன. 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கான வழிமுறையை சிபிஎஸ்இ அண்மையில் வெளியிட்டது. இதன் அடிப்படையில் தேர்வு முடிவுகளை பதிவேற்றம் செய்ய பள்ளிகளுக்கு உத்தரவிடப்பட்டது. இதற்கான அவகாசம் முடிவடைந்த நிலையில் கடைசி நேரத்தில் தரவுகளை பதிவேற்றம் செய்யும் போது தவறுகள் நடைபெற வாய்ப்பு இருப்பதாக ஆசிரியர்கள் கூறியதாகவும், இதன் அடிப்படையில் முடிவுகளை இறுதி செய்வதற்கான அவகாசத்தை 25ஆம் தேதி மாலை 5 மணி வரை நீட்டிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. இதன்படி பணிகளை நிறைவு செய்யாத பள்ளிகளின் முடிவுகள் தனியாக வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 12ஆம் வகுப்பு தனி தேர்வர்களுக்கு அடுத்த மாதம் 16ஆம் தேதி முதல் செப்டம்பர் 15ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் புதிய அமைச்சர்களை அறிமுகப்படுத்தி பிரதமர் நரேந்திர மோடி பேசிய போது எதிர்க்கட்சிகள் ஏற்படுத்திய இடையூறுகள் குறித்து தமக்கு வருத்தம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். அண்மையில் அமைச்சர்களாக அறிமுகப்படுத்தி பிரதமர் நரேந்திர மோடி பேசிய போது எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டன. இந்த சம்பவம் குறித்து தமது ட்விட்டர் பக்கத்தில் வருத்தம் தெரிவித்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அருந்ததியர் பிரிவைச் சேர்ந்த தாம் பிரதமரால் அறிமுகப்படுத்தப்படும் வாய்ப்பை இழந்ததாகவும் இது உணர்வுபூர்வமாக தனக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியதாகவும் கூறியுள்ளார். தமிழகத்திற்கு கூடுதல் தடுப்பூசிகள் கிடைக்க மத்திய அரசிற்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாக மாநில பிஜேபி தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்த ஆண்டு இறுதிக்குள் நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் குறைந்தபட்சம் 1 டோஸ் கொரோனா தடுப்பூசியாவது செலுத்த வேண்டும் என்று மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்றார். தடுப்பூசிகளை வழங்குவதில் மத்திய அரசு விரைவாக செயல்பட்டு வருகிறது என்றும், அதற்காக 66 கோடி தடுப்பூசிகள் வாங்குவதற்கு 14,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும்
அவர் தெரிவித்தார். நீட் தேர்வு யாருக்கும் எதிரானது அல்ல என்றும் நீட் தேர்வு காரணமாக கிராமப்புற மாணவர்கள் அதிக அளவில் மருத்துவம் பயிலும் வாய்ப்பு உருவாகியுள்ளது என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டக்கூடாது என்பதே தமிழக பிஜேபி நிலைப்பாடு என்றும் அவர் கூறினார். நாட்டில் ஒட்டுமொத்தமாக இதுவரை 41,78,51,151 தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 33,02,59,212 பேருக்கு முதல் தவணை தடுப்பூசிகளும் 8,75,91,939 பேருக்கு இரண்டாவது தவணை தடுப்பூசிகளும் போடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இதுவரை 2,94,926 பேருக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளது. இதில் முதல் தவணையாக 1,64,90,501 தடுப்பூசிகளும், இரண்டாவது தவணையாக 36,04,425 தடுப்பூசிகளும் செலுத்தப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் இதுவரை 6,62,443 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலம் உமர்காம் அருகே எந்திர கோளாறு காரணமாக நடுக்கடலில் நிற்கும் MV கஞ்சன் கப்பலில் சிக்கி தவித்த 12 ஊழியர்கள் இந்திய கடலோர காவல் படையால் மீட்கப்பட்டனர். MV கஞ்சன் கப்பலில் பயன்படுத்தப்பட்ட எரிபொருள் மாசுபட்டதால் அதன் இயந்திர செயல்பாடுகள் தடைபட்டு மின்சார விநியோகமும் பாதிக்கப்பட்டதால் அந்த கப்பல் மேற்கொண்டு நகர முடியாமல் நின்றது. இதையடுத்து அந்த கப்பலில் சிக்கி தவித்த இந்திய ஊழியர்கள் 12 பேர் இந்திய கடலோர காவல்படை கப்பல் MV ஹெர்மீஸ் மூலம் பாதுகாப்பாக மீட்டு அழைத்து வரப்பட்டனர். கஞ்சன் கப்பலின் இருப்பிடத்தை கண்டறிய பகுதியில் சென்று கொண்டிருந்த பல்வேறு கப்பல்களுக்கு மும்பையில் செயல்படும் கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையம் வேண்டுகோள் விடுத்த நிலையில் கடலோர காவல்படையின் ஹெர்மீஸ் கப்பல் நடுக்கடலில் சிக்கி தவித்த கஞ்சன் கப்பலை கண்டறிந்து இரவு நேரத்திலும் அதிலிருந்த ஊழியர்களை மீட்டு வந்ததாக கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் நாட்டிலிருந்து இந்திய விமானப்படைக்காக மேலும் 3 ரஃபேல் போர் விமானங்கள் இந்தியா வந்தடைந்தது. இதுகுறித்து செய்தி வெளியிட்டுள்ள இந்திய விமானப்படை, பிரான்சிலிருந்து நேரடியாக இந்தியா நோக்கி வந்த ரஃபேல் போர் விமானங்களுக்கு ஐக்கிய அரபு விமானப்படையின் உதவியோடு நடுவானில் எரிபொருள் நிரப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 ரஃபேல் போர் விமானங்கள் இந்திய விமானப்படைக்கு வழங்கப்பட்டதை தொடர்ந்து அதன் எண்ணிக்கை தற்போது 24ஆக உயர்ந்துள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரை கடற்பகுதியில் தண்ணீரிலும் தரையிலும் செல்லக்கூடிய ஓவர்கிராஃப்ட் கப்பல் மூலம் இந்திய கடற்படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சிறப்பு கப்பலை கொண்டு அவர்கள் பாக் ஜலசந்தி வங்காள விரிகுடா கடற்பகுதியில் ரோந்து பணியை மேற்கொண்டுள்ளனர். அதன் ஒரு பகுதியாக கோடியக்கரை கடற்பகுதிக்கு வந்த அந்த கப்பல் தண்ணீரில் இருந்து தரைக்கு மிகவும் எளிமையாக ஊர்ந்து சென்றது. கடத்தல்கள், வெளிநபர்களின் ஊடுருவல்கள் ஆகியவற்றை கண்காணிக்க இந்த ரோந்து கப்பல் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்திய கடல்சார் மீன்வள மசோதா 2021 நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றும் முயற்சியை தொடர வேண்டாம் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில், மத்திய அரசு கொண்டுவர உத்தேசித்துள்ள இந்திய கடல்சார் மீன்வள மசோதா 2021 மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் என்றும் மாநில அரசுகளின் உரிமைகளை மீறும் சில உட்பிரிவுகள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த மசோதா மீனவர்களின் சமூக நலன்களுக்கு எதிராக உள்ளது என்றும், எனவே இந்த மசோதாவை நிறைவேற்றும் முயற்சியை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த கடிதத்தில் வலியுறுத்தி கூறியுள்ளார். தெற்காசியாவிலேயே தமிழ்நாட்டை தொழில் தொடங்க உகந்த மாநிலமாக மாற்றுவதே இலக்கு என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழகத்தில் 17,000 கோடி ரூபாய் மதிப்பில் 35 புதிய தொழில் திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது. இதனைத் தொடர்ந்து 14 புதிய தொழில் திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், தெற்காசியாவிலேயே தமிழ்நாட்டை சிறந்த மாநிலமாகவும் தொழில் தொடங்க உகந்த மாநிலமாகவும் மாற்றுவதே இலக்கு என்று கூறினார். முதலீட்டாளர்களின் முதல் முகவரியாக தமிழ்நாட்டை மாற்ற உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் உலகத்தரம் வாய்ந்த உள்கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் அப்போது குறிப்பிட்டார்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரைச் சேர்ந்த கணேசன் என்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் எழுதிய விங்ஸ் ஆஃப் ஃபயர் என்ற ஆங்கில புத்தகத்தை பின்வரிசையில் தலைகீழாய் எழுதி 3 சாதனை புத்தகங்களில் இடம் பிடித்துள்ளார். தனியார் நிறுவனம் ஒன்றின் மேலாளராக பணிபுரியும் 52 வயதான கணேசன் தமிழ் எழுத்துக்களை சரளமாக பின் வரிசையிலிருந்து தலைகீழாக மற்றவர்களுக்கு புரியாத வகையில் எழுதும் பழக்கம் கொண்டவர். தமக்கு தலைகீழாக சரளமாக எழுத முடியுமே என சிந்தித்த அவர் ஆங்கிலத்தில் ஒரு புத்தகத்தையே தலைகீழாக எழுதுவது என முடிவு செய்தார். இந்த முயற்சிக்கு அப்துல் கலாம் எழுதிய அக்னி சிறகுகள் நூலின் ஆங்கில பதிப்பான விங்ஸ் ஆஃப் ஃபயர் புத்தகத்தை தேர்ந்தெடுத்தார். இதன் 180 பக்கங்களை பின்வரிசையில் தலைகீழாக நோட்டு புத்தகத்தில் 200 பக்கங்களாக எழுதி முடித்தார். இவர் எழுதிய எழுத்துக்களை கண்ணாடி முன் வைத்து கண்ணாடியில் பார்த்தால் மட்டுமே அதனை படித்து பொருள் விளங்க முடியும். கணேசனின் முயற்சியை இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், கலாம்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட், இன்டர்நேஷனல் அச்சீவ்மெண்ட் இந்தியன் அவார்ட், பிராவோ அவார்ட்ஸ் ஆகிய சாதனை புத்தகங்கள் உலக சாதனையாக அங்கீகரித்துள்ளன. மகாராஷ்டிரா மாநிலத்தில் பலத்த மழை மற்றும் வெள்ளத்தால் 140க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவினர் மீட்பு பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தனர். மாநிலத்தில் ராய்கட், சதாரா, கோலாப்பூர் உட்பட 6 மாவட்டங்களில் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. உலகமே ஆவலுடன் எதிர்நோக்கி இருந்த டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகள் எளிமையான கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. டோக்கியோவில் உள்ள தேசிய விளையாட்டு அரங்கில் ஜப்பான் நாட்டின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் இந்த விழா நடைபெற்றது. தொடக்க விழாவில் ஜப்பான் மன்னர் நருஹிட்டோ, ஜப்பான் பிரதமர் யோஷிஹிடே சுகா, அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் மனைவி ஜில் பைடன், பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடக்க விழாவையொட்டி ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்டுள்ள நாடுகளின் வீரர் வீராங்கனைகள் ஜப்பான் நாட்டின் அகர வரிசைப்படி அணிவகுத்து வந்தனர். இந்திய அணியினருக்கு தலைமை தாங்கி இந்தியாவின் குத்துச்சண்டை வீராங்கனை மேரிகோம் மற்றும் ஹாக்கி வீரர் மன்பிரீத் சிங் ஆகியோர் மூவர்ண கொடியை ஏந்திச் சென்றனர். 68,000 இருக்கைகள் கொண்ட இந்த விளையாட்டு அரங்கில் கொரோனா தொற்று பரவலை கருத்தில் கொண்டு ரசிகர்கள் அனுமதிக்கப்படவில்லை. கடந்த ஆண்டு நடைபெற வேண்டிய ஒலிம்பிக் போட்டிகள் கொரோனா தொற்று பரவல் காரணமாக பல முறை ஒத்திவைக்கப்பட்டு தற்போது தொடங்கியுள்ளது. ஜப்பான், அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இந்தியா உள்ளிட்ட 204 நாடுகளை சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் இதில் பங்கேற்கின்றனர். இந்தியாவிலிருந்து மட்டும் 127 வீரர் வீராங்கனைகள் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்கின்றனர். ஒலிம்பிக் போட்டி தொடக்க விழாவை தொலைக்காட்சி மூலமாக நேரடியாக கண்டுகளித்த பிரதமர் நரேந்திர மோடி இந்திய அணியினர் அணிவகுத்து வந்தபோது இருக்கையிலிருந்து எழுந்து நின்று கைதட்டி வரவேற்றார். புதுதில்லியில் உள்ள விளையாட்டு அரங்கிலிருந்து நேரடி ஒளிபரப்பை பார்வையிட்ட மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் இந்திய அணியினரை உற்சாகப்படுத்தினார். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்கு முதலாவது பதக்கத்தை பளுதூக்கும் வீராங்கனை சைகோ மீராபாய் சானு வென்றுள்ளார். 49 கிலோ எடை பிரிவில் மொத்தம் 202 கிலோ எடையை 4 முயற்சிகளில் தூக்கி வெள்ளிப் பதக்கம் வென்றார். இந்தியாவுக்கு முதலாவது பதக்கம் வென்று தந்த சைகோ மீராபாய் சானுவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில், டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி இதைவிட மகிழ்ச்சியான செய்தியில் தொடங்கி இருக்க முடியாது என்றும், மீராபாய் சானுவின் மிக சிறப்பான செயல்பாடு இந்தியாவை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் தமது ட்விட்டரில் வெளியிட்டுள்ள பாராட்டு செய்தியில், 49 கிலோ எடை பிரிவில் வெள்ளிப் பதக்கம் வென்றுள்ள மீராபாய் சானு இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துள்ளார் என்பது பெருமிதம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை news2007@gmail.com.